எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு இந்த பிஹேவியர் மேட்டர்ஸ் கதைய ரொம்ப நேரமா படிச்சுட்டு இருந்த மாரி இருந்தது. இந்த வாட்டி வேற ஒரு கதை எடுத்தேன். இந்த புக்கு லைப்ரரியில பார்த்தேன். ஆஹா! இத படிக்கலாம் அப்படின்னு தோணுது. கொண்டு வந்துட்டேன். இந்த புக்கு பேரு ஜாக் அண்ட் த ஜாயண்ட் டான்ட்ரம். அழறான் பாருங்க ஜாக். இந்த புக்க எழுதினது லூயி க்ரோவல் அண்ட் கிறிஸ் ஜெவான்ஸ். 2 பேர் எழுதியிருக்காங்களா? இல்ல கிறிஸ் படங்கள் வரைஞ்சாங்களான்னு தெரியல. ஆனா கதை பேரு ஜாக் அண்ட் த ஜாயண்ட் டான்ட்ரம். டான்ட்ரம்னா என்ன? அது அடம் பிடிச்சிட்டே இருக்காது. எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், இது வேணும், வேணும். கிடைக்கலன்னா நான் ஃபுல்லா அழுதுட்டே தான் இருப்பேன். அப்படின்னு கைய உதறி அழுதுட்டே இருக்கு. நம்ம ஜாக் அதான் பண்றான். அழுதுட்டு இருக்கான். அவனை பத்தி கதை தான் படிக்க போறோம். வெல்கம் டு மான்ஸ்டர் டவுன். இந்த மான்ஸ்டர் தான் போல. ஜாக் ஒரு மான்ஸ்டர். ஜாக்கை பத்தின ஒரு கதை. This is Tiny Jack. He lives with his mom and dad in Monster Town. As you can see, a lot of the time, Jack is sweet and calm and kind. ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கான் நம்ம ஜாக். எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கனிவாக பேசுவான். ரொம்ப ஸ்வீட்டாக இனிமையான பையனாக இருப்பான். மான்ஸ்டராக இருப்பான் நம்ம ஜாக். ஸோ அவங்க மான்ஸ்டர் டவுனில் இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே மான்ஸ்டர்ஸ் தான். அங்கே ஒரு குட்டி மான்ஸ்டர் தான் நம்ம ஜாக். ஜாக் அவங்க அம்மா அப்பாவோட இருக்கான். நிறையா எப்பயுமே நல்ல பையனாக தான் இருப்பான்னு சொல்லணும். எப்போ ஒரு நாளைக்கு நான் ரொம்ப நல்லாவே இருப்பான். ஆனால் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே பண்ணுவான். ரொம்ப நல்ல பையனாக இருப்பான். பையன்னு வச்சுக்கலாம்ண்ணே. ஜாக் ஹீனே வச்சுக்கலாம். ஸோ பட் வென் ஜாக் கெட்ஸ் அப்செட் ஹீ ஃபீல்ஸ் ஹாட் இன்சைட் லைக் ஹீ இஸ் கோயிங் டு பர்ஸ்ட். எப்போவாவது அவனுக்கு ஆங்க்ரி ஆகிட்டான், இல்லை அப்செட் ஆகிட்டான், ஏதாவது சரியாக கிடைக்கல, நம்ம என்ன ஆசைப்படுறோன்னா அது அவனுக்கு கிடைக்கலன்னா அப்படியே அப்படியே செம்ம கோவமாயிடும். உள்ளேருந்து அப்படியே அவ்வளோ கொதிச்சு எழுந்து நான் வெடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கோவம் வரும் போல். ஹி yells and he wails. yellsனா வேன் கத்துவான் போல். அப்புறம் வெயில்னா வேன்னு அழுதுட்டு இருப்பான். he stamps and he stomps. காலை போட்டு கீழே வேண்டாம், எனக்கு வேணும், எனக்கு வேணும். he breaks and he smashes. கண்ணில் படுற பொருள்லாம் உடைப்பான் போல். ரொம்ப பேட்ல ஜாக்கு. He throws the biggest tantrums Monster Town has ever seen. Monster Town தானே, அந்த டவுன் தானே, அந்த டவுனில் யாரும் அது மாதிரிலாம் கிடையாது. ஆனால் அதை விட உள்ளதுலேயே மேக்ஸிமம் டேண்ட்ரம் யார் பண்ணுவாங்கன்னா நம்ம ஜாக்கு தான். அவனுக்கு கோவம் வந்ததுன்னா, அவனுக்கு ஏதாவது பிடிக்கலன்னா. The trouble is, a lot of things make Jack feel upset. முதல் பேஜில் என்ன சொன்னால், அவன் ரொம்ப நிறையா நல்ல பையனாக இருப்பான், கனிவாக தான் பேசுவான் அப்படின்னு. ஆனால் நிறையா விஷயங்களுக்கு அவனுக்கு கோவமும் வரும், நிறையா விஷயங்களுக்கு அவன் அடம் பிடிக்கவும் ஆரம்பிப்பான். He hates it when you brush his fur. அவனுக்கு அம்மா தலையெல்லாம் வாரி விட்டுரும், இல்லை அவனோட ஃபர் இருக்கும்ல, மேலே இருக்கிற ஃபர்ரெல்லாம் கோம் பண்ணி விடணும் அப்படின்னு அம்மா பண்ண வந்தாங்கன்னா அது அவனுக்கு பிடிக்காது. He hates it when you take his ball. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் விளையாடும்போது பால் அவங்ககிட்ட வாங்கி நான் கொஞ்சம் விளையாட்டுமா ஜாக் அப்படின்னா அதுக்கு வேன் அழ ஆரம்பிப்பான். He especially hates it when there isn't any ice cream left because he ate it all. அம்மா ஒரு பவுல் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் போட்டு கொடுப்பாங்க. எல்லா ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் காலியான உடனே அதுக்கும் ஓன்னு அழுவும். எனக்கு இன்னும் ஐஸ்கிரீம் வேணும், இன்னும் ஐஸ்கிரீம் வேணும். Going to bed makes him very upset and angry too. He has to do it every single day. ஒவ்வொரு நாளும் அவனை தூங்க போகிறதுக்குள்ள பயங்கர பிரச்சனை ஆகிடும். அவங்க அம்மாவுக்கு குளிக்கணும், குளிச்சுட்டு போய் படுக்க போகணும். அதுதான் அவனுக்கு உள்ளதுலேயே பயங்கரமாக அவனுக்கு கோவம் வர வைக்கும். நான் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு. And when Jack is upset and angry, watch out Monster Town. என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல விஜய் ஒரு படத்தில், அது மாதிரி அவனுக்கு மட்டும் கோபம் வந்தது என்ன பண்ணுவான்னு யாருமே சொல்ல முடியாது. Luckily the sun is shining today and Jack is feeling full of monster joy. He's on the swings with his best friend Meena. ஸோ இதான் நம்ம ஜாக்கோட ஃப்ரெண்டு மீனாவோட ஜாலியாக இதை ஆடிட்டு இருக்கான். இது அடுத்த நாள் ஆயாச்சு. நல்ல சன்லைட் வந்திருக்கு, நல்ல ஹாப்பியாக இருக்கான். ஹி இஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஹி இஸ் பிளேயிங் இன் த பிளே கிரவுண்ட். இங்கே கார்டனில் இங்கே விளையாடிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டோட ஊஞ்சல் ஸ்விங்குனா என்ன ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான். ஜாக் ஸ்விங்ஸ் ஸோ ஹை பட் மீனா ஸ்விங்ஸ் ஹையர். அவன் ஊஞ்சல் நல்லா மேலே வரைக்கும் போகிறான். ஆனால் அவனை விட மேலே போகிறான் நம்ம அவனோட ஃப்ரெண்டு மீனா. ஜாக் ஆல்வேஸ் வாண்ட் டு ஸ்விங் த ஹையஸ்ட் பட் டுடே மீனா இஸ் வினிங். நாட் ஃபேர். அது தப்பு தானே. அவன் தப்புன்னா என்ன, அவன் நினைக்கிறது தப்பு. அவனுக்கு எப்பயுமே அவனை ஹையாக போகணும், நான் தான் உள்ளதுலேயே ஹையஸ்ட்டாக போகணும்னு அவனுக்கு ஆசைப்படலாம். பட் யாரும் நம்மளை விட ஹையாக போயிட்டு தட்ஸ் ஓகே இல்லை, நீ அடுத்து இன்னும் ட்ரை பண்ணோம்ல. ஆனால்
மீனா இன்னும் ஹையாக போகிறதுனால அவனுக்கு அது இன்னும் பிடிக்கவே இல்லை. ஹி இஸ் வெரி வெரி ஆங்க்ரி. Now Jack is feeling hot inside. உள்ள அவனுக்கு செம்ம கோவம். எப்படி மீனா நம்மளை விட போவா மேல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். He jumps off the swing and storms off to play on the slide instead. எனக்கு ஸ்விங்கே வேண்டாம், என்னை விட அவள் பயங்கரமாக பண்ணுறான், அதனால எனக்கு அது தேவையில்லை, நான் இப்போ வந்து ஸ்லைட் போர்டில் போகிறேன். ஸ்லைட் போர்டுனா அந்த சறுக்கு மரம் சொல்லுவாங்கல்ல, சறுக்கு மரத்தில் சறுக்க போகிறேன் அப்படின்னு போயிட்டான். பட் திங்ஸ் டோன்ட் கெட் பெட்டர் அட் த ஸ்லைட் போர்டில் போயிட்டு அங்கேயும் ஏதோ பிரச்சனை. ஜாக்ஸ் பாட்டம் இஸ் ஆல் சாப்பிங் வெட். அங்கே வந்து அது அந்த மழை பெய்ஞ்சிருக்கு போல், அதனால அந்த சறுக்கு மரமே வந்து வெட்டாக இருக்குது, ஈரமாக இருக்குது. நம்ம ஜாக் அதில் சறுக்கு மரத்துக்கு கீழே வந்து ஒரு படுல் இருக்குது. படுல்னா என்ன, ஒரு குட்டி தண்ணி தேங்கியிருக்கு. அங்கே போய் பொத்துன்னு விழுந்துட்டா நல்லா அவனோட பாட்டம்லாம் வந்து ஃபுல்லாக வெட்டாகி போச்சு. அதனால சாருக்கு திரும்பவும் கோவம். With a roar of rage, Jack kicks the slide. அவன் என்ன பண்ணும், செம்ம ஆங்கிரி. இன்னும் தண்ணி யாரோ வேணும்னே ஊற்றி வச்ச மாதிரி. அவனுக்கு அவ்வளோ கோவம். இப்போ சறுக்கு மரத்தை காலால் ஏற்றுறான். He yells and he wails. கத்துறான், அழறான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். He crashes and he smashes and he destroys Mina's sand castle. What a giant tantrum. அவனுக்கு அவ்வளோ கோவம். அங்கே பாவம் மீனா வந்து ஸ்விங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சாண்ட் காசல்னா என்ன, மண்ணில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா பீச்சில், மண்ணில் வந்து ஒரு இது மாதிரி கட்டுவாங்கல்ல, காசல் மாதிரி கட்டுவாங்க, ஒரு மாளிகை மாதிரி கட்டுறது, இல்லை ஒரு மவுண்ட் மாதிரி கட்டுறது, அது மாதிரி கட்டி வச்சுருக்கா மீனா. அதை போய் கழிச்சு விடுறோம். எனக்கு பிடிக்கல, எனக்கு கோவமாக வருது. உனக்கு கோவம் வருதுன்னு இப்படி தான் பண்ணுவியா, தப்பு தானே. Jack is so cross and so busy stomping that he didn't notice anything around him. He can't see his friends hiding. He can't see that they are upset, and he doesn't even notice he had broken the slide. ஐயோ, உனக்கு அவ்வளோ கோவம். அந்த கோவம் கண்ணை மறைக்குது. யாரா பற்றியும் கவலைப்படலை. அவன் இப்படி சாண்ட் காசில் உடச்சதுனால மீனா எவ்வளோ அப்செட் ஆயிருப்பா. அந்த ஸ்லைட் போர்டை வந்து கிக் பண்ணி உடச்சிட்டான். அப்போ மற்றவங்கலாம் எவ்வளோ அப்செட்டாக இருப்பாங்க. எதா பற்றியும் கவலைப்படாமல் நான் தான் முக்கியம், எனக்கு ஐ எம் ஃபீலிங் பேடு, ஸோ அதை முதல் ஃபிக்ஸ் பண்ணும். ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் எனி ஒன் எல்ஸ் அப்படின்னு ரொம்ப பேடாக செல்ஃபிஷாக இருக்கான். ஸோ சுயநலம் சொல்லுவாங்கல்ல. ஜாக் ஸ்டாப்ஸ் மிட் ஸ்டாம்ப். ஹீ பிளிங்க்ஸ். ஹீ லுக்ஸ் அட் த ரூயின்ட் சாண்ட் காசல். ஹீ லுக்ஸ் அட் த broken slide. He sees his friends hiding and he realizes what he has done. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்து அவன் கத்துறதை பார்த்துட்டு பயந்து போய் மரம் பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. சடனாக வேன் கத்திட்டு இருக்கும்போது நடுவில் நிறுத்திட்டு என்ன நடக்குதுன்னு சுற்றி பார்க்குறான். பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் பார்த்து பயந்து போய் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. ஸ்லைடு உடஞ்சி போச்சு, சாண்ட் காசில் உடஞ்சி போச்சு, எல்லாமே உடஞ்சி போச்சு. அதை பார்த்துட்டு ஒரு செகண்ட் நினைக்கிறான், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறான். Jack walks quietly over to his friends. I'm very, very sorry, he says. I didn't mean to get so cross and make you sad. Please, will you be my friends again? பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இவன் போய் சாரி சொல்லிவிட்டு, ஐயோ நான் ஏன் இது மாதிரி கோவப்பட்டேனே தெரியல, இனிமேல் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்களா திரும்ப அப்படின்னு கேட்குறான். The little monsters think. Then after a while they nod one by one. We will be your friends again, says Meena, but next time please don't stamp and stomp when you feel upset. It's not very nice. they ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்கள உடனே ஃபர்கிவ் பண்ணிட்டாங்க, மன்னிச்சிட்டாங்க. ஓகே ஜாக், உன்னோட ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் இருக்கோம், ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, திரும்ப உனக்கு அப்செட் ஆகிட்டாலோ இல்லை கோபம் வந்தாலோ இது மாதிரிலாம் ஸ்டாம்ப்லாம் பண்ணாத, அது நல்லாவே இல்லை, இட்ஸ் நாட் நைஸ் அப்படிங்கிறார். யார்? மீனா. அப்போ Jack is very relieved and wants to show he is really sorry. So he helps Meena rebuild her castle. ஸோ ஆமாம் கரெக்டு தான், நான் இனிமேல் நல்லா பண்ண மாட்டேன். அப்போ வந்து வெறும் சாரி சொன்னால் போகாதுல்ல, அதை செயலையும் காட்டணும். அதனால என்ன பண்ணுறா, மீனா வா நானும் நீயும் சேர்ந்து ஒரு சாண்ட் காசல் கட்டலாம் அப்படின்னு கட்டலாம். அப்புறம் Jack's mom and dad help fix the slide. Everything is calm again. அப்போ அவங்க அம்மா அப்பா வந்து எங்கள் பையன் தானே உடச்ச ஸ்லைட் போர்டை இப்போ நாங்களே ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாம் காமாக குவாய்ட்டாக ரொம்ப அமைதியாக இருக்கு. At home, mom sits Jack on her knee. I get cross sometimes too. I have a few tricks that help me and they might help you. அவங்க அம்மா வந்து அவனை மடியில் உட்கார வைக்கணும். லேப்னா என்ன, மடியில் வந்து நம்ம ஜாக்கை உட்கார வச்சுட்டு அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கும் சம்டைம்ஸ் கோவம் வரும், அப்படி கோவம் வரும்போதுலாம் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லுவேன், என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறேன். When you feel all hot inside like you're going to burst, try asking for a hug. எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்றதுனா யார்கிட்டயாவது
நான் உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டுமா, அம்மா அப்பா கிட்ட கட்டி பிடிச்சிக்கலாமான்னு கேளு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நல்லா பேசுங்க, ஹக் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்கணும் கட்டாயமாக. நீங்கள் பாட்டுக்கு எனக்கு கோவமாக இருக்குது, அப்செட்டாக இருக்குது, நான் ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போகக்கூடாது. கேட்டுட்டு அவங்களுக்கு ஓகேனா போய் ஹக் பண்ணிக்கணும். If that doesn't work, try counting from 1 to 10 or take slow deep breaths. ரொம்ப கோவமாக வருது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 சொல்லி முடிக்கும்போது கோபமும் அப்படியே மெதுவாக தணிஞ்சிருக்கும். இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் சொல்லுவாங்கல்ல, மற்ற கதைகள்லாம் படித்த மாதிரி டீப் பிரெத் எடுங்க. டீப் பிரெத் எடுத்தோடனே கோபம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஆர் டேக் அ சீட் ஆன் த மான்ஸ்டர் ஸ்டெப் அண்ட் திங்க் ஃபார் அ வைல். குவைட்டாக உட்காருங்க. ஒன்றும் சொல்லாமல் ஒன்றும் பேசாமல் குவைட்டாக உட்காந்தாலே எல்லாம் தனியாக ஆரம்பிக்கும். ஆர் கடலியோ டெடி, உங்களுக்கு நல்ல ஒரு டெடி பேர் ஏதாவது பொம்மை இருந்ததுன்னா அந்த பொம்மையை அழுத்தி கட்டி பிடிச்சிக்கோங்க. The next time Jack starts to get upset, the monsters watch to see what he will do. திரும்பவும் அதே மாதிரி சரிக்கு திரும்பவும் அதே மாதிரியே படலில் விழுந்துடுறான். அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, ஐயோ என்ன பண்ண போகிறான்னு பார்த்தா will he crash and smash, will he crush and bash, will he yell and wail? What do you think Jack will do? நீங்கள் சொல்லுங்கள். அவன் கோவப்பட போகிறானா, கோவப்பட்டு கத்த போகிறானா, எல்லாத்தையும் உடைக்க போகிறானா, என்ன பண்ண போகிறான்னு நினைக்கிறீங்க? அடுத்து எடுத்துகிட்டு போவோமா? Aha! Oh look, he's hugging his dad. He's calming down. The monsters clap and cheer and whoop. எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜாக் போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறான். பிடிச்ச உடனே he is calming down. அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு they're all very happy. Now when Jack gets upset, he asks for hugs. He doesn't stomp and stamp. He doesn't bash and crash and smash. He doesn't yell and wail. அது மாதிரி எந்த பேட் திங்ஸும் பண்ணுறதில்ல. நான் ஒரு ஹக் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறான். வெல் ஹார்ட்லி எவர். சில டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. சம்டைம்ஸ் கோவம் வரும்போது இப்போ பாருங்கள் என்ன ஆச்சு, இந்த இடத்துல ஐஸ்கிரீம் கடையில் வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் ஃபுல்லாக காலி. அப்போ அவனுக்கு லைட்டாக கண்ணில் அழுக வர ஆரம்பிக்கு. ஆனால் அது மாதிரி கோவம் வரும்போதெல்லாம் என்ன பண்ண போகிறான், ஹீஸ் ஈஸி கூட ஆஸ்க் ஃபார் ஹக். யாராவது ஹக் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்பான். இல்லைனா ஹி வில் சிட் டவுன், கவுண்ட் ஃப்ரம் 1 to 10, இல்லை டீப் பிரெத் எடுப்பான். நீங்களும் அதை என்ன பண்ணுவீங்க? Everyone feels bad sometimes. It's okay to be angry or sad. ஆமாம், அது நம்மளாம் ஹியூமன்ஸ் தானே, நாம என்ன ரோபோட்ஸா இல்லை? அதனால நம்ம கோவம் வரதான் செய்யும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் கேட்பீங்க, ஆனால் நீங்கள் அந்த கடையில் அந்த ஐஸ்கிரீம் இருக்காது. அப்போ அம்மா அப்பா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லை? அப்போ உங்கள் அப்செட் ஆகிறதுக்கு நீங்கள் சான்ஸ் இருக்குது. as long as you don't take it out on other people. உங்கள் அப்செட் ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணலான்னு பார்க்கணும். மற்றவங்க மேலே அதை காட்டக்கூடாது. ஏமா இல்லை அம்மா அப்பாவை போட்டு திட்டுறது, இல்லை கோவமாக எதையாவது போட்டு உடைக்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. Here are some things to try when you feel big, hot, angry feelings. கோவம் வரும்போதுலாம் என்ன பண்ணலாம்? Ask for a hug. Take 3 slow, deep breaths in and out. Feel your tummy fill all the way up with air and empty again each time. Cuddle a soft toy. Sing your favorite song or make a funny face. எல்லாமே பண்ணு. குட்டி குட்டி சில்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஈன்னு சில்லி ஃபேஸ் பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு பாட்டு பாட முடிஞ்சால் பாட்டு பாடுங்க. இல்லை கடல் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட டெடி பேர் ஏதாவது பொம்மை இருந்ததுன்னா அந்த பொம்மையை கட்டி பிடிச்சிக்கோங்க. யூஸ் வேர்ட் டு டெல் சம்ஒன் வாட் யூர் ஃபீலிங். வேன்னு கத்திட்டு இருக்காம உங்கள் டீச்சர்ஸ் கிட்டேயோ, அம்மா கிட்டேயோ, அப்பா கிட்டேயோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். உன் ஃப்ரெண்டு மீனா தான், நான் மீனா கிட்ட போய், மீனா எனக்கு ஏன் தெரியல ரொம்ப கோவமாக வருது, என்ன பண்ணால் நீங்கள் பேச ஆரம்பித்த உடனே உங்களுக்கு அப்படியே அந்த கோபம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். How are you feeling right now? Do you feel hot and like you are going to burst? You might be angry. Say I'm angry out loud. It should help you let out some of those big feelings. Find a different toy to play with or a new book to read. Go and sit or stand in another room for a few minutes. If you still have a tantrum, that's okay. Just say sorry afterwards. அது கரெக்டாக சொல்கிறாங்கப்பா. எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு திரும்பவும் உங்களுக்கு கோவமாக தான் இருக்குது அப்படின்னா கற்றுங்க. ஆனால் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல், யாருக்கும் ஒன்றும் யாரோட மனசும் அப்செட் ஆகக்கூடாது. இல்லை கத்தி முடிச்சுட்டு அப்புறம் போய் சாரி சொல்லுங்கள். பண்ண தப்பு தானே, நம்ம கற்றுறதுனால மற்றவங்களாம் டிஸ்டர்ப் ஆகிறாங்கல்ல, அது மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ ஹாப்பியாக இருங்க. இந்த எல்லா ஸ்டெப்ஸும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி கோவம் வந்ததுன்னா எல்லாம் அம்மா அப்பா கிட்ட வேறு ஏதாவது கேளுங்க. ஒரு பொம்மை கிடைக்கலன்னா இன்னொரு பொம்மையை வச்சு விளையாட பாருங்கள். ஒரு புக்கு கிடைக்கலன்னா இன்னொரு புக்கை படிக்க பாருங்கள். அவ்வளோதான்.
பி ஹாப்பி. அடுத்த கதையில் படி. நன்றி.